ஹாய் ஃபேம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ சடனா நெஞ்சு வலி வந்திருக்கும். அப்ப உடனே நம்ம பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுவோம். அப்போ டாக்டர் இவரை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே இவருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாரு. அப்போ அவங்களும் எதுவுமே யோசிக்காம ஒண்ணுதாங்க சொல்லுவாங்க, என்ன வேணா பண்ணுங்க டாக்டர், ஆனா எப்படியாவது உயிரை மட்டும் காப்பாத்துங்க. அப்போ டாக்டர் இவருக்கு 2 இல்லைன்னா 3 பிளாக் இருக்கு, உடனே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், ஒரு பிளாக்குக்கு 60,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் ஆகும், உடனே பணத்தை கட்டுங்கன்னு சொல்லுவாரு. நம்மளும் கடன் வாங்கியோ இல்ல நகையை அடமானம் வச்சோ ஏதாவது ஒன்று பண்ணி காசை கட்டிடுவோம். பேஷண்ட்டும் சரி, பேஷண்ட் கூட இருக்கிறவங்களும் சரி, ஆஞ்சியோகிராம் இல்ல ஆஞ்சியோபிளாஸ்டியோட சீடியை கேட்கறதும் இல்ல, ஹாஸ்பிட்டலும் அதை தரது இல்ல. இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ண இவங்க ஸ்டென்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டென்ட்டுக்கு 7,000 இருந்து 32,000 ரூபாய் வரையும் ஆகும். இது அவங்க எந்த மாதிரியான ஸ்டென்ட் யூஸ் பண்றாங்கிறத பொறுத்து. இதுல எந்த ஸ்டென்ட் யூஸ் பண்றாங்கன்னு நம்மளும் கேட்கறது இல்ல, ஹாஸ்பிட்டல்லையும் சொல்றது இல்ல. சட்டப்படி அது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. ஆனா அந்த டைம்ல நம்ம யாரும் அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல. இந்த ப்ரொசீஜருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டென்ட் தாங்க யூஸ் பண்ணோம். அப்படி யூஸ் பண்ணா அதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இது நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அவங்க வச்சது இன்சூரன்ஸ் இருக்கிற ஸ்டென்ட்னா சப்போஸ் 6 மாசத்துக்குள்ள மறுபடியும் பிளாக் வந்தாலோ இல்ல 1 வருஷத்துக்குள்ள ஹார்ட் ஆபரேஷனே பண்றதா இருந்தாலோ நம்ம கையில இருந்து 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டியதில்லை. இது எல்லாமே இந்த ஸ்டென்ட் கம்பெனி இன்சூரன்ஸ் வழியா செய்வாங்க. இது அவங்க கடமையும் கூட. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தவிர வேற எங்கேயுமே இந்த இன்சூரன்ஸ் இருக்கிற ஸ்டென்ட்டை யூஸ் பண்றதே இல்ல. அப்படி பண்ணா எல்லா எக்ஸ்பென்ஸையும் கம்பெனி தான் பாத்துக்கணும். அவங்க எந்த திருட்டுத்தனமும் பண்ணி ஏமாத்த முடியாது. நீங்க கொடுக்கிற பணம் உங்க வாழ்க்கையோடைய பாதி சம்பாத்தியம். ஆனா வைக்கிறது இன்சூரன்ஸ் இல்லாத ஸ்டென்ட்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றீங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் இருக்கிற ஸ்டென்ட்டை யூஸ் பண்ண சொல்லி உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, ப்ரொசீஜர் முடிஞ்சதும் ஆஞ்சியோபிளாஸ்டியோட சீடியும் ஸ்டென்ட்டோட இன்சூரன்ஸ் டீடைல்ஸும் கண்டிப்பா கேட்டு வாங்குங்க. ஹாஸ்பிட்டல் நம்மளை ஏமாத்தாம பாத்துக்கோங்க. நன்றி.